எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் நிறைய நிமிப்பு வரும். ஈழையமல் இருக்கத்தான் செய்யும், சாவு வரதான் செய்யும். அதை மாற்றும் வல்லமை, அதை வென்றவன் அவன் தான் கடவுள். இயற்கையுடைய அந்த இயற்கையின் போக்கை மாற்றி தான் ஒரு பாதையை உருவாக்கி கொள்வது. இயற்கை பாதை சாப்பிடுவான், தூங்குவான், காமம் இருக்கும், நிறைய நம்ம பொருள் சாவான், ஈழ எறும்பு வந்தால் செத்துப்போம். அதை மாற்றும் வல்லமை உள்ளவன் எவனோ அவன் தான் கடவுள். அதான் சொல்கிறான், தனக்கு உகமை இல்லாதவன் தாழ்ச்சி என்றார் கல்லால். அவனுக்கு நகர அவன் தான். என்ன இவ்வளோ பெரிய மேதையாக இருக்கிறார், பெரிய கவிஞர், எழுத்தாளர்னா முதுமை வந்து விட்டதே. முதுமை வந்து அந்த முதுமையை என்ன செய்தான் வெல்ல முடியுமான்னு கேளவனை. கவிஞனே, எழுத்தாளனே, பேச்சாளனே, பெரிய பெரிய பட்டம் வாங்கியிருக்கிறா, இதை ஒன்றால் செய்ய முடியாது. இயற்கையின் படைப்பில் அந்த போக்கில் தான் நீ போக வேண்டும். ஒரு வழிப்பாதை தான் இது, மாற்ற முடியாத ஒரு நாள். எவன் மாற்றுகிறானோ அவன் தான் உயர்ந்தவன், அவனுக்கு நிகர அவன் தான். தனக்கு உகமை இல்லாதவன் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலைகள். அப்போ இப்படி ஞானிகள் திருவடியை பூசித்து ஆசி பெற வேண்டும். அப்போ தான் மனக்கவலை தீரும். மனக்கவலை 2 வகையில் உண்டு. ஒன்று, இல்லறத்தில் ஏற்படும் பிரச்சனை தீர்ப்பதற்கு மனக்கவலை அடைவான். பகையாக, வறுமையாக, கடன் சுமையாக, இப்படி பல்வேறு வகையாக கவலைப்படுவான். மனக்கவலையின் மாற்றல் அறியுதுன்னு. இப்போ ஞானிகளை வணங்காதவனுக்கு மனக்கவலை இருக்க தான் செய்யும். என்ன காரணம்? நாம் வணங்கக்கூடியவன் உயர்ந்தவன், கேட்டது தரக்கூடியவன். சொல்கிறான், தனக்கு உண்மை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால். அவனோட திருவடியை பற்றாதவர்களுக்கு முற்றுப்பட்ட முனியனாகவும் கேட்டதான் தரக்கூடியவனாகவும் மரணமில்லா பெருவாள் பட்டவனாக வணங்காவிட்டால் மனக்கவலை தீராது. உபாயம் சொன்னான் வள்ளுவன்.